அந்த சிகப்பு மலர்கள் அப்படியே அந்த சாமி பாதத்தில் அப்படியே போட்டுட்டு, யார்கிட்டையும் பெர்மிஷன்லாம் நான் கேட்கல. மலர்கள் கொடுத்தது எனக்கு தான். ஆனால் இந்த மலர்கள் உனக்கே சமர்ப்பணம்ட்டு காலில் அப்படியே போட்டுட்டு, எதுவுமே நான் தெய்வத்துக்கிட்ட கேட்கவே மாட்டேன். நான் கேட்காம நீ எனக்கு ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு யாசகம் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமா. அந்த யாசகம் வாங்குற இடத்துல போய் நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருந்தேன். எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளவு எனக்கு பிரெயின் எப்படி இருந்ததுன்னா, சமநிலையில் எனக்கு இருந்தது. நான் யாருங்கிற தேடலோ எதுவுமே எனக்கு இல்லை. இது எல்லாமே ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் நடந்தது அத்தனையும் மாற்றம். எப்படி நான் ஜோதிடர் ஆனேன்? நான் இந்த ஜோதிடத்துறையை நான் சூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் எப்படி இத்தனை பேத்துக்கு நான் ஜோதிடம் பார்த்து சொன்னேன். அதாவது நான் 11 வருஷம் என்னுடைய ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அது. இந்த ரிசர்ச் இத்தனை பேத்துக்கு பயன்படுதா? நான் ரியல் ஸ்டோரி தான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் டெய்லியும் ரியல் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி முருகர் எனக்கு பண்ணிட்டாரா? இந்த திருச்செந்தூர் முருகருக்கு ஒரு பொசசிவ்னஸ் நம்ம மேலே உண்டு தெரியுமா? ஏன்னா இந்த முருகரை போய் பார்த்துட்டு இவர் எனக்கு கொடுத்த அந்த மெசேஜ் என்னன்னா, ஒரு முறை நீ என்னை பார்த்துட்டு நீ கிளம்பிடணும்.